ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸ் ராஜு நடிச்சிருந்த பண்பற்ற ஜாம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை ஓப்பன் பண்ணால், ராஜுவோட அம்மா அப்பா 2 பேரும், அதாவது ஹீரோவோட அம்மா அப்பா சார்லியும் சரண்யாவும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அப்போ கல்யாணத்துக்கு போனப்போ எதர்ச்சியாக வந்து சார்லியோட காலேஜ் ஜூனியர் தேவதர்ஷினியை பார்க்குறாரு. பார்க்கும்போது இவங்க மகளை பற்றி இவங்க பெருமையாகவும், அவங்க மகனை பற்றி அவங்க பெருமையாகவும் வந்து பேசிட்டு, கடைசியில் வந்து இதோட முடிவில் சம்மந்தம் பேசிடுறாங்க. 2 பேரையும் வந்து எப்படியாச்சும் லவ் பண்ண வைக்கணும், அப்படி உங்கள் மகளுக்கு என் மகனை வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சம்மந்தம் பேசிடுறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கே குடி வந்துடுறாங்க. ராஜுவோட வீட்டு பக்கத்துலேயே வந்து ஹீரோயினும் குடி வந்துடுறாங்க. இவங்க 2 பேரையும் லவ் பண்ண வைக்க பேரண்ட்ஸ் ஒரு பிளான் போடுறாங்க. அது பார்த்தா காலேஜில் 2 பேரும் வேற வேற ஆளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமேட்டு ஃபேமிலியோட பிளான் தான் ஜெயிச்சிச்சா, இல்லை வந்து இவங்க லவ் பண்ணுற பொண்ணு கூட தான் சேர்ந்தாங்களான்றது இந்த படத்தோட கதையாக இருக்குது. இதில் வந்து நடுவில் காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஹீரோ கேமியோ பண்ணியிருக்காரு. விக்ராந்த் வந்து கேமியோ பண்ணியிருக்காரு. அவரோட கேமியோ வந்து நல்லா இருக்குது. ஆனால் எதுக்கு இந்த படத்துக்கு தேவைன்றது தான் தெரியலை. பட் வந்து அவரோட கேமியோ நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் 2 ஹீரோயின் இருக்காங்க. கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மைக்கிள், அவரோட ஃப்ரெண்டாக வர மைக்கிளோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. இதில் விஜய் டிவி பப்புவும் நடிச்சிருக்காரு. அதுபோக வந்து நிறையா வந்து காமெடி சீன்ஸும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுலேயும் எமோஷனலாக கடைசியில் வந்து இந்த ஜென்ரேஷனை புரிஞ்சிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி சரண்யா பேசுகிற வந்து டைலாக் வந்து சூப்பராக இருந்துச்சு. சார்லியும் அவர் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த படத்தோட பேக் போனாக வந்து நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கை சொல்லலாம். எல்லா சாங்ஸும் வந்து கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. பிஜிஎம்ஸ்லாம் வந்து எமோஷனலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே போட்டிருக்காரு. மொத்தத்தில் பண்பற்ற ஜாம் வந்து வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸ்டே பீஸ், ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.